எக்ஸல்ல ரொம்ப பேசிக்கான ஃபங்க்ஷன் சம். ஓகேவா? இந்த சம் ஃபங்க்ஷனை நம்ம வந்து ஒரு டோட்டல் போடுறத எப்படி போடுறதுன்னு வச்சு இந்த சம்மை வச்சு பார்க்க போகிறோம். ஈக்குவல் டு SUM. நீங்கள் SUMனு அடித்தாலும் சரி, இல்லைனா இங்கே SUன்னு டைப் பண்ணும்போது இங்கே சம் அந்த ஃபங்க்ஷன் காமிக்கும். டவுன் ஆரோ ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க, டேப் கொடுங்க, செலக்ட் ஆகிடும், ஓப்பன் ப்ராக்கெட் அதிலே வந்துடும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்டார்டிங் செல் டு எண்டிங் செல் அப்படியே மவுஸ் வச்சு ட்ராக் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், செலக்ட் ஆகிடும். அப்புறம் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுங்கள். ஓகே, என்ட்ரு பண்ணிங்கன்னா இப்போ டோட்டல் நமக்கு கிடச்சிருச்சு. ஓகேவா? ஸோ சம்மை வச்சு ஆடு, சப்ராக்ஷன், மல்டிபிள், டிவைட் 4மே பண்ண முடியும். ஓகேவா? சரி, கிளியர்னு நினைக்கிறேன். சம் வந்து ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு ஃபங்க்ஷன், அதை தெரிஞ்சுக்கணும். ஓகே, எக்ஸலில் ரொம்ப பேசிக்கான ஃபங்க்ஷன் சம். ஓகேவா? இந்த சம் ஃபங்க்ஷனை நம்ம வந்து ஒரு டோட்டல் போடுறத எப்படி போடுறதுன்னு வச்சு இந்த சம்மை வச்சு பார்க்க போகிறோம். ஈக்குவல் டு SUM. நீங்கள் SUMனு அடித்தாலும் சரி, இல்லைனா இங்கே SUன்னு டைப் பண்ணும்போது இங்கே சம் அந்த ஃபங்க்ஷன் காமிக்கும். டவுன் ஆரோ ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க, டேப் கொடுங்க, செலக்ட் ஆகிடும், ஓப்பன் ப்ராக்கெட் அதிலே வந்துடும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்டார்டிங் செல் டு எண்டிங் செல் அப்படியே மவுஸ் வச்சு ட்ராக் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், செலக்ட் ஆகிடும். அப்புறம் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுங்கள். ஓகே, என்ட்ரு பண்ணிங்கன்னா இப்போ டோட்டல் நமக்கு கிடச்சிருச்சு. ஓகேவா? ஸோ சம்மை வச்சு ஆடு, சப்ராக்ஷன், மல்டிபிள், டிவைட் 4மே பண்ண முடியும். ஓகேவா? சரி, கிளியர்னு நினைக்கிறேன். சம் வந்து ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு ஃபங்க்ஷன், அதை தெரிஞ்சுக்கணும். ஓகே.